This conference will now be recorded. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F7 ஜேர்னல். ஸோ ஜேர்னல் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க. F7 ஜேர்னல். ஜேர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ டேலியில் வந்து நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்காக நம்ம வந்து ஜேர்னலை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜேர்னல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்காக. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சில உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அல்லது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஜேர்னல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். ஸோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வெளில நம்ம ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 வீலர் பொறுத்தவரை நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் கொடுத்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்லா கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு வவுச்சரா கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1500 2000 வருதுன்னா உங்களுக்கு வவுச்சரா கொடுப்பாங்க. ஸோ வவுச்சரா கொடுக்கறத நம்ம வந்து பர்ச்சேஸ்ல கொண்டு வர முடியாது. ஸோ பர்ச்சேஸ்ல கொண்டு வந்தோம்னா டேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள், இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்டேஷனரி வாங்குறீங்க. ஸோ ஸ்டேஷனரிக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வவுச்சரா கொடுத்துருப்பாங்க. அந்த வவுச்சரா கொடுத்தது வந்து நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி, அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோமோ அந்த பர்ச்சேஸா ஒரு மாதிரி அந்த ஜேர்னலை பாஸ் பண்ணிட்டு அதுக்கு எகென்ஸ்டா நீங்க பேமெண்ட் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கம்பெனில இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு மீட்டிங் பர்பஸ்க்காக வெளியூர் போறாரு, அவருக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்க வந்து ஜேர்னல்ல போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 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 சின்ன இது மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 வீலர் நான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுறேன். ஸோ அந்த 2 வீலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெடி ஆகி அந்த மெக்கானிக் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன வவுச்சர் கொடுக்குறாரு, ஒரு 1500 ஒரு வவுச்சர் கொடுக்குறாரு. ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ்ல போட முடியாது, ஜேர்னல்ல போடலாம். ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸ் மட்டும் நம்ம ஜேர்னல்ல போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ டெபிட் வந்து லெஜர்ஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா 2 வீலர் மெயின்டெனன்ஸ், இந்த 2 வீலர் மெயின்டெனன்ஸ்ங்கிற லெஜர் இங்க இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க இருந்தே நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க முன்னாடி போய் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போய் லெஜர்ல கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் போட்டிருக்கும் போதே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லெஜர் இல்ல, இப்போ எக்ஸாம்பிள் நான் 2 வீலர் மெயின்டெனன்ஸ்ங்கிற ஒரு லெஜர் வேணும், அது இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இருந்தே நீங்க போட்டுக்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஆல்ட் சி, முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ட் சி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லெஜர் இங்க வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 1800 நான் போடுறேன். ஸோ என்டர் அடிச்சுட்டு எக்ஸாம்பிள், ஸோ அந்த மெக்கானிக்கோட நேம், அந்த நேம் வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு லெஜர் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஜஸ்ட் வந்து அந்த வவுச்சர் என்ட்ரி தான் போடுறேன், ஆனால் நான் பேமெண்ட் கொடுக்கல. பேமெண்ட் வந்து நான் ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பேன், 10 நாள் கழிச்சு கொடுப்பேன். ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மாதிரி வர பில்ஸ் எல்லாம் அவங்க வந்து வச்சுட்டு அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி சாட்டர்டே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கோட அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு பர்ச்சேஸா ஏத்தாம ஒரு ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரியா உங்களுக்கு போடும் பொழுது, ஸோ இந்த இடத்துல டெபிட் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், கிரெடிட் வந்து அந்த பார்ட்டி. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு ஆல்ட் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல போறேன். இப்போ எக்ஸாம்பிள் குமரன் ஸோ ஆட்டோ ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நான் போட்டுக்கிறேன். ஸோ அவங்க யாருங்க, நம்மளுக்கு பில் கொடுக்குறவங்க தான், நம்மளுக்கு சப்ளை பண்றவங்க தான், சர்வீஸ் சப்ளை பண்றவங்க. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்னு போட்டுக்கிறேன். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கரூர்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பில்லா கிரியேட் ஆயிருது. ஸோ இந்த பில்லா கிரியேட் ஆனதுல நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வேணா நீங்க வண்டி நம்பர் நீங்க போட்டுக்கலாம் as per bill number. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி தான் நம்ம ஜேர்னல்ல போடுவோம். ஸோ இது நான் நார்மலா பர்ச்சேஸ்ல போட முடியாது, இது ஜேர்னல்ல போட்டுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், இது ஜேர்னல்ல போட்டுக்கிறோம். ஸோ என்ன பண்றாங்க, டெபிட் வந்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ 1800. கிரெடிட் வந்து குமரன் ஆட்டோ ஒர்க்ஸுங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சன்ட்ரி கிரெடிட்டார் சப்ளையர்னா கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துறோம், கொடுத்துட்டு நரேஷன் கொடுத்துறோம். ஸோ நாளைக்கு இவருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க, நார்மல் பேமெண்ட் ப்ரொசீஜர் தான். ஸோ எஃப்ஐ கொடுத்துட்டு ஸோ உங்க இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ குமரன் ஆட்டோ ஒர்க்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் ஆட்டோ ஒர்க்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1800 நான் கொடுத்துட்றேன். ஸோ 1800 கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எகென்ஸ்டாக பில் நம்பரில் போட்டு
இப்போ நான் எக்ஸாம்பிள் கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கேஷ் இந்த இடத்துல நான் கொடுத்துறேன். ஸோ ஜேர்னல் என்ட்ரியோட பர்பஸ் இதுதான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரியில நீங்க வந்து நார்மலா இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி தான் போடணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் கூட வந்து ஜேர்னல் என்ட்ரியை போடுவாங்க. பட் அது வந்து தப்பு. என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் டெபிட் கிரெடிட் வந்து டேலி வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் பண்ணாது. சில இப்போ பர்ச்சேஸ்லயே வந்து டெபிட் கிரெடிட்ல போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் பண்ணும். பட் ஜேர்னல்ல போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்றனால டெபிட் கிரெடிட்ல கூட போடலாம், கிரெடிட் டெபிட்ல கூட போடலாம். ஸோ டேலி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வார்ன் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மட்டும் நீங்க வந்து ஜேர்னல்ல போட்டா போதும். மற்றபடி நீங்க மற்ற என்ட்ரி சேல்ஸ், நோட், பர்ச்சேஸ், டெபிட் நோட் எல்லாமே நீங்க வந்து நார்மலா வந்து அந்தந்த வவுச்சர் டைப்லயே நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஜேர்னல் பொறுத்தவரையிலும் இந்த ஒரே ஒரு வவுச்சர் டைப் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா F8 வந்து சேல்ஸ். நோட் பண்ணீங்க, F8 வந்து சேல்ஸ். ஸோ சேல்ஸை பொறுத்தவரையிலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து கிரெடிட் சேல்ஸும் நீங்க பண்ணலாம், கேஷ் சேல்ஸும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் சேல்ஸும் கேஷ் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க? ஸோ கடனுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்றது கிரெடிட் சேல்ஸ். ஸோ அது வந்து என்னன்னா ஒன்ஸ் இன்னைக்கு நம்ம பில் பண்ணிடுறோம், கூட்ஸ் அனுப்பிச்சிடுறோம், அவர் 10 நாள் 15 நாள் கழிச்சு நம்மளுக்கு கிரெடிட் பீரியடை பேஸ் பண்ணி அவர் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் அப்படின்னா என்னங்க? ஸோ பேமெண்ட் வந்து நம்மளுக்கு உடனே வந்துடும். அதை வந்து கேஷ் சேல்ஸா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ என்னங்க இங்க வரோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் F4 கான்ட்ரா பார்த்துட்டோம், F5 பேமெண்ட் பார்த்துட்டோம், F6 ரெசிப்ட் பார்த்துட்டோம், ஜேர்னல் பார்த்துட்டோம். F8 பொறுத்தவரையிலும் சேல்ஸ் என்ட்ரி. ஸோ சேல்ஸ் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் இப்போ நம்ம வந்து கடனுக்கு சேல்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதான் நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் 1 வரும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேட் வந்து நம்ம என்ன சொன்னோம், F2 கொடுத்து டேட் சொன்னோம். இன்னைக்கு டேட் வந்து 6ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பாருங்க மே மந்த் தான் நம்ம இருக்கிறோம். அதனால 6ன்னு கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா மே மந்த் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து 6th டேட்டு. இன்வாய்ஸ் நம்பருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இதுல சேஞ்சஸ் பண்ணணும், நான் மேனுவலா நம்பர் கொடுக்குறோம்னா நீங்க நம்பர் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க நம்பர் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யார் இருக்காங்க? சங்கர் ட்ரேடர்ஸ் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ பார்ட்டி லெஜர்ல சங்கர் ட்ரேடர்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெஸ்பாச் டீடைல்ஸ் வரும். ஸோ டெஸ்பாச் டீடைல் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எந்த வண்டியில டெலிவரி பண்ண போறோம், என்னைக்கு டெலிவரி பண்ண போறோம், ஸோ இதுக்கு ஏதாவது ஆர்டர் நம்பர் இருக்கா, இதுக்கு ஏதாவது டெலிவரியோட டேர்ம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்க டெலிவரி நோட் டெலிவரி ஏற்கனவே டெலிவரி பண்ணிருக்கீங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் இப்போ பில் பண்றீங்கன்னா நீங்க டெலிவரி நம்பர் கொடுத்துக்கலாம், டெஸ்பாச் டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ டெஸ்பாச் த்ரூ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாரியில பண்றீங்க, ஸோ டெஸ்டினேஷன் எங்க போகுது, ஈரோடு. ஸோ இதெல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆர்டர் நீங்க கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அவர் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்காருன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னைக்கு ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, 1/5/2020 நம்மளுக்கு ஃபோன் ஆர்டர் கொடுத்துருக்காரு அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. ஸோ அந்த டெஸ்பாச் டீடைல்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கூட்ஸை டெலிவரி பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு இன்வாய்ஸ் பண்ணுவீங்கன்னா என்னைக்கு கூட்ஸை டெலிவரி பண்ணிங்கிற டீடைல்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பில்லை மட்டும் தான் கொடுக்க போறோம், இன்னும் இன்வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். கூட்ஸை கொடுக்கல அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கூட்ஸ் வந்து ஏற்கனவே டெலிவரி பண்ணிருப்போம், அதுக்குண்டான இன்வாய்ஸ் பில் வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டெலிவரி நோட்டையும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து டெலிவரி ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ டெலிவரி நோட்டோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ டெலிவரி என்னைக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து 2 மேல கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து வந்தது வந்து 1 மே, டெலிவரி ஆனது வந்து பாத்தீங்கன்னா 2 மேல டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டெலிவரி நோட் நம்பருங்க. ஸோ ஆர்டர் நம்பர் பொறுத்தவரை த்ரூ ஃபோன்ல தான் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு, அதனால ஆர்டர் வந்து நம்ம ஃபோனுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ டெஸ்பாச் டாக்குமெண்ட் வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். டெஸ்பாச் த்ரூ எதுல பண்றோம், அல்லது உங்களுக்கு வண்டி நம்பரை நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க வண்டி நம்பர் வேணும்னா வண்டி நம்பர் நீங்க போட்டுக்கலாம். கூட்ஸ் எங்க போகுதுன்றது நீங்க போட்டுக்கலாம். ஃபோன் ஆர்டர். ஸோ அவருக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 15 நாள் கிரெடிட் டேஸ்ன்னு சொல்றோம். ஸோ 15 நாள்ங்கிறது உங்களுக்கு கிரெடிட் டேஸ்ன்னு சொல்றோம். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி ஏதாவது இருக்கா அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே வந்துடலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பையரோட டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம லெட்ஜர்ல கிரியேட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஐட்டம் நம்ம விற்க போறோம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நார்மலா உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஐட்டத்துல உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நான் ஏதோ ஐட்டம் நம்ம சேல்ஸ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸோ 32 இன்ச் வந்து ஒனிடாங்கிறது நான் சேல் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இது வந்து எது என்ன அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் காலம். ஸோ அந்த ஐட்டத்தை பத்தின ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்க கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ எந்த குடோன் போகுது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த குடோன்ல இருந்து நீங்க சேல் பண்றீங்கன்னு வந்துடும். ஸோ அந்த குடோன் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் மெயின் லொகேஷன் வந்து ஒரு 2 நம்பர் விற்கிறேன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரேட் வந்து என்னதுங்க, எக்ஸாம்பிள் நான் 17,000. இந்த 17,000ங்கிறது என்னதுங்க, பிஃபோர் ஜிஎஸ்டி வேல்யூ. ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டி வேல்யூ தான் இந்த 17,000. ஸோ இல்லை எனக்கு வந்து டேக்ஸோட தான் நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், எனக்கு பிஃபோர் ஜிஎஸ்டி வேல்யூ தெரியாது அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி ஆப்ஷன்ல வந்து பார்க்கலாம். இப்போ பேசிக் இந்த டீடைல்ஸ்ல நம்ம இது மட்டும் பார்த்துக்குவோம். இந்த 17,000ங்கிறது நம்மளுக்கு பேசிக் அமௌண்ட்டுங்க, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி உள்ள வேல்யூ. இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடறோம். ஸோ 2 ஐட்டம் நம்ம வரோம். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த இடத்துல என்ன சேல்ஸ் நீங்க பாக்குறீங்க, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் சேல்ஸ் லோக்கல் சேல்ஸ் 2 இருக்கும். டிஃபால்ட்டா உங்களுக்கு கேட்கும். நீங்க லோக்கல்ல பண்றீங்கன்னா லோக்கல் சேல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் ஜிஎஸ்டி வரல. ஸோ ஜிஎஸ்டி பின்னாடி வரும்போது நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போதைக்கு பேசிக் வவுச்சர்ஸ் நம்ம பாக்குறதுனால பேசிக்கா எப்படி ஒரு சேல் என்ட்ரி நம்ம போறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி வரும்போது ஜிஎஸ்டி ஆப்ஷன் உங்களுக்கு அதுல எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், சேல் இன்வாய்ஸ்ங்க இது பொறுத்தவரை கிரெடிட் சேல்ஸ் டேட் மாத்திட்டோம். இன்வாய்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக் வந்து மேல மாத்தணும், இல்ல வந்து லாஸ்ட்ல வந்து எனக்கு ப்ரிஃபிக்ஸ் சேர்த்தணும், சஃபிக்ஸ் வந்து இயர் வரணும் அப்படிங்கிற பின்னாடி ஒரு சாப்டர் இருக்கு, அது நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன பாக்குறோம்னு சொல்லி சொன்னா தான் இது நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வரும். பார்ட்டி டீடைல்ஸ், இந்த டெஸ்பாச் டீடைல்ஸ்ல வந்து உங்களோட டெலிவரி டீடைல்ஸ், டெலிவரி நம்பர், உங்களோட டாக்குமெண்ட் நம்பர், டெஸ்டினேஷன் ஃபோன் நம்பர், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ஐட்டம் கொடுத்துக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் எந்த குடோன்ல இருந்து போகுது, அந்த குடோன் போகுது, அந்த குடோன் எவ்வளவு நீங்க சேல் பண்ற அந்த குவான்டிட்டி என்ன ரேட்டுக்கு நீங்க விற்கிறோம் அந்த கொடுத்து, இது வந்து லோக்கல் சேல்ஸா அதர் ஸ்டேட் சேல்ஸா ரேட் இல்ல ரிவ்யூ சேல்ஸா என்னங்க லெஜர்ஸ் வேணும் வச்சுக்கலாம், இல்ல ஒரே சேல்ஸ் லெஜரா வச்சனாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ண. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் பில் வைஸ். எக்ஸாம்பிள் நான் வந்து பில் வைஸா நான் மெயின்டைன் பண்றேன். எனக்கு பில் வைஸ் இந்த பில்லுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன், இந்த பில்லுக்கு நான் கொடுக்கல, இந்த எத்தனை பில் நம்மளுக்கு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ ஏஜிங் பார்க்கணும், அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளவு கிராஸ் ஆயிருக்குது, 30 நாள்ல எவ்வளவு பில் இருக்குது, 40 நாள்ல எவ்வளவு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது, 50 நாள்ல எவ்வளவு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த டீடைல் எல்லாம் பார்க்கணும்னா இந்த மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் மொத்தம் 4 இருக்குங்க. 4 பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா அந்த அட்வான்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் நம்ம வைப்போம். எகெயின்ஸ்ட் அப்படிங்கன்னா எந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டா நம்ம பேமெண்ட் வாங்குறோமோ அந்த எகெயின்ஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். நியூ ரெஃபரன்ஸ்ங்கிறது ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கு எந்த பில் ரெஃபரன்ஸும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா நம்ம பண்றோம் அப்படின்னா நீங்க அந்த ரெஃபரன்ஸை நீங்க இந்த இடத்துல காமிச்சிக்கலாம். ஸோ நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கு எதையுமே நான் ரெஃபரன்ஸ் நான் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் பில்லுங்க நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். ஸோ 15 நாள் கிரெடிட் பீரியட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், அக்செப்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துறேன். நம்பர் இந்த இடத்துல பில் ரெஃபரன்ஸ்ங்கிறத முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ இதுதான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஸோ வருஷ கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்கும்போது எனக்கு பில் வைஸ் எல்லாம் பார்ட்டிக்கு பேமெண்ட் போடும்பொழுது அந்தந்த பில்லுக்கு தான் பேமெண்ட் போட்டேன், என்னோட இருந்து வாங்குற அமௌண்ட் அந்தந்த வாங்கினேன். பட் என்னன்னா பில் வைஸ் எல்லாம் தப்பாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கேட்டாரு எனக்கு வந்து ஏஜிங் எடுத்து கொடுங்க, 15 நாள் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு, 30 நாள் எவ்வளவு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அதை என்னால எடுத்து கொடுக்க முடியலன்னா ஸோ முடியாது, ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க ப்ராப்பரா கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நியூ ரெஃபரன்ஸ். ஏன்னா இந்த சங்கர் ட்ரேடர்ஸ் பார்ட்டிக்கு என்ன பண்ணிருக்கோம், நியூ ரெஃபரன்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் பில் சேல் பண்றோம். இந்த நியூ ரெஃபரன்ஸ்ல நம்ம ஒரு பில்லை நான் வந்து சேல் பண்ணிட்டோம். இந்த நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் இங்க இருந்து கேப்சர் ஆயிட்டு வரும். இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னன்னா அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கவுண்டர்லயே வந்து ஒரு பார்ட்டி கவுண்டர் வாங்கிட்டு போறாரு, கேஷ் சேல்ஸா வாங்கிட்டு போறாரு. இப்ப கேஷ் சேல்ஸ் அப்படின்னு பணம் கொடுத்து இமீடியட் அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள பில் வந்து அவுட் ஸ்டாண்டிங்ல போய் நிற்கும். இந்த பில்லை பொறுத்தவரை நம்ம கேஷ் சேல்ஸ்ங்கிறது பார்ட்டி கிட்ட இருந்து உடனே கேஷ் உள்ள வந்துடும். நான் உங்களுக்கு வந்து கேஷ் சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ கேஷ் சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் கேஷ் இமீடியட்டா நம்மளுக்கு உள்ள வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரு பார்ட்டி வந்து கேஷுக்கு வாங்கிட்டு போறாரு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம், பார்ட்டி நேம் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பாருங்க கேஷ்ன்னு கொடுத்துறோம். ஸோ இந்த இடத்துல டெலிவரி டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பையர் டீடைல்ஸ் இருக்கும். கேஷ் சேல்ஸ் தான் பண்ணிட்டாருனாலும் அவர் வந்து எனக்கு பில்லுல வந்து எனக்கு வந்து என்னோட நேம் எல்லாம் வரணும், ஸோ நான் வெளியே வண்டியில எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அவருக்கு வந்து நாம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அவரோட நேமை நம்ம டைப் பண்ணி கொடுத்துடலாம்.
முத்துக்குமார். ஸோ அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் நீங்க கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு டிவி நான் போடுறேன். சேம் அதே ஆப்ஷன் தான். ஸோ குடோன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த லொக்கேஷன்லேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நம்பர். ஸோ பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல லோக்கல் சேல்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே என்ட்ரு அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அந்த இடத்துலேருந்தே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நியூ ரெஃபரன்ஸ் வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த பார்ட்டி கேஷ் சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கேஷ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 22,000 உள்ள வந்துடும். அதனால இந்த இடத்துல பில் வைஸ்ங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் வரும்போது தான் பில் வைஸ்ங்கிறது தேவை. நீங்க லெஜர் கிரியேட் பண்ணும்போதே ஒரு கஸ்டமரோ ஒரு சப்ளையரோ லெஜர் கிரியேட் பண்ணும்போதே மெயின்டைன் பில் பை பில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் தேவைப்படும். கேஷ் சேல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வராது. ஸோ அதனால என்ன வராது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா சேல்ஸ் என்ட்ரி. சேல்ஸ் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு கிரெடிட் சேல்ஸ் என்ட்ரியும் ஒரு கேஷ் சேல்ஸ் என்ட்ரியும் பார்த்தோம். இப்போ கேஷ் சேல்ஸ் பொறுத்தவரையிலும் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்? ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வெளில வரேன். இந்த இடத்துல ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்ல கேஷ் ஆர் பேங்க் புக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ கேஷ் உள்ள வந்துச்சு இல்லைங்களா, கேஷ் சேல்ஸ்ன்னு சொன்னோம். அந்த கேஷ் உள்ள வந்துருச்சான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல போயிட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் கேஷ் புக் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து கேஷ், இது வந்து ஆக்சிஸ் பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட்டுங்க, இது ஆக்சிஸ் பேங்கோட ஓடி அக்கௌண்ட். ஸோ இப்போ கேஷ்ல வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2 இருக்கும். இப்போ நம்ம மேல என்ட்ரி போட்டுறோம். திருப்பி என்டர் பண்ணா இடத்துல பாருங்க 6ஆவது பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லோக்கல் சேல் நம்ம கேஷ் சேல்ஸ் 22,000 பண்ணோம் இல்லைங்களா, அந்த பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்ல போகாம கேஷ் உள்ள வந்துருச்சு. ஸோ உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேலியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்டர் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த என்ட்ரி லெவல் வரையில உங்களுக்கு போற ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்ற சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஸோ எந்த இடத்துல போனாலும் நம்ம டீட்டெயில நம்ம பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் நம்ம வெளில வரோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வெளில எஸ்கேப் கொடுத்து நீங்க வந்துட்டே இருக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஒரு கிரெடிட் சேல்ஸ்ல நம்ம போய் போட்டிருக்கிறோம். அதுக்கு எப்படி அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வரலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவபிள்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாமே ரிசீவபிள்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க இங்க ஓல்டு பேலன்ஸ்ல, அதாவது போன வருஷம் மார்ச் 31ல ஓல்டு பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சங்க ட்ரேடர்ஸ் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி 6 மேல வந்து 37 பாத்தீங்கன்னா மாருதி என்டர்பிரைசஸ் சப்ளையருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அட்வான்ஸ் பேமெண்டா இருக்குது. ஸோ அட்வான்ஸா இருக்கிறதுனால அட்வான்ஸ் பேமெண்டா இருக்குது. ஸோ அதை அந்த என்ட்ரி எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம போட்ட என்ட்ரியில பாத்தீங்கன்னா 6 மேல வந்து சங்க ட்ரேடருக்கு வந்து எகைன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 34,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு போட்டோம் இல்லைங்களா அந்த என்ட்ரி. இப்போ என்னன்னா இது எல்லாமே நியூ ரெஃபரன்ஸ்ல போய் நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஸோ இதுலயே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவபிள்ஸ்ல போனீங்கன்னா ரைட் சைட்ல வந்து ஏஜிங்னு ஒரு பட்டன் இருக்கும். ஏஜிங்ல போய் பில் டேட், டியூ டேட் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எம்டி கேட்பாரு, எனக்கு பில் போட்டதுல இருந்து எத்தனை நாள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லும் பாருங்க. இல்லைன்னா டியூ டேட் ஆகி எவ்வளவு நாள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, டியூ டேட் ஆயினதுக்கு அப்புறம் 10 நாள் எவ்வளவு இருக்குது, 20 நாள் எவ்வளவு இருக்கு, 30 நாள் எவ்வளவு இருக்குன்னு கேட்பாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஏஜ் பை பில் டேட்ல வந்தீங்கன்னா ஸோ நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 10, ஸோ 20, 30, 40 நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ டோட்டல் இந்த பார்ட்டியோட பெட்டிங் வந்து டோட்டலா 4,34,000 ரூபாய் இருக்கு. பிலோ 10 டேஸ்ல ஒரு 34,000 இருக்குது. எபோ 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இதுதான் ஏஜிங் சொல்லி சொல்லுவோம். ஏஜ் பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டேட்ல. ஸோ மொத்த பெண்டிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த சங்க ட்ரேடர் நம்மளுக்கு வந்து 4,34,000 கொடுக்கணும். ஸோ பிலோ 10 டேஸ்ல ஒரு 34,000 இருக்குதுங்க. 10 to 20, 20 to 30ல எதுவுமே கிடையாது. 30 to 40 நாள் ஆன பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னைக்கு டியூ ஆனுங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், இந்த அவுட்ஸ்டாண்டிங் பொறுத்தவரைக்கும் சங்க ட்ரேடர் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் கலெக்ட் பண்றேன்.
ஸோ கலெக்ட் பண்ணும்போது நான் எங்க வந்து கலெக்ட் பண்ணணுங்க, அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல ரெசிப்ட்ல வந்து நான் கலெக்ஷன் பண்ணணும். யார்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்றாங்க, கிரெடிட் த கிவர். ஸோ யாருங்க, சங்கர் ட்ரேடர் பொறுத்தவரை எவ்வளவு இருக்கு, 4,34,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், 4,34,000 போடுறேன், என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், நியூ ரெஃபரன்ஸ் நீங்க போகக்கூடாது, ஃப்ரெஷ் பில்லா இருந்தால் நியூ ரெஃபரன்ஸ் போடணும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி பில்லுக்கு எகென்ஸ்டா நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேலியை பொறுத்தவரை நீங்க அமௌண்ட் கொடுத்ததுக்கு உடனே என்டர் அடிச்சீங்கன்னா இதுதான் பில் வைஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த பில் வைஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எகெயின்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பில்லையுமே காமிக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பண்ணீங்கன்னா 34,000 எடுத்துச்சா, எகெயின் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த 4 எடுத்துச்சுங்களா. இது எங்க வர வைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ரெசிப்ட் ரிப்போர்ட் செக்கா எப்படி வர வச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வர வைக்கிறது நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், என்ன டேட்ல நம்ம செக் வாங்குறோம், அவரு பார்ட்டி வந்து என்ன பேங்க் செக் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ எந்த பிரான்ச்சோட செக் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்றது நீங்க பார்த்துக்க முடியும். என்டர் 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 என்டர். ஸோ உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. ஸோ இதை பேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி வரும். ஸோ அந்த என்ட்ரியில வந்து ஸோ சங்கர் ட்ரேடர்ஸ் நம்ம கொடுத்தோம். ஸோ 4,34,000 ரூபாய் எகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ டெபிட் வந்து உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நான் அந்த செக்கை வாங்குறோம்னு நம்ம சொன்னோம். ஸோ என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த செக் டீட்டெயில்ஸ், அமௌண்ட்டு, செக் நம்பர், செக் டேட்டுங்க, எந்த பேங்க்ல செக் கொடுத்துருக்காரு, என்ன பிரான்ச்சோட செக் கொடுத்துருக்காரு. ஸோ நாளைக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் வந்தபோது நம்ம எந்த பிரான்ச்சுங்கிறத நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ முடிஞ்சிச்சுங்களா. இப்போ நம்ம போய் திருப்பி பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவல்ஸ்ல போனீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அகெயின் அவரோட லெஜர் நம்ம போய் பார்ப்போம். ஸோ லெஜர் நீங்க போய் பார்க்கறதுக்கு அதே இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் தான் நீங்க வரீங்க. ரிப்போர்ட்ஸ் பார்க்கறது எல்லாத்துக்கும் ரிப்போர்ட்ஸ் தான் வரீங்க. டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெஜர். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா சங்கர் ட்ரேடர்ஸ் கஸ்டமர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு டேலி ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 பண்ணியிருக்கிறோம். அவருக்கு ஓப்பனிங் பேலன்ஸே வந்து லாஸ்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் 5 லட்ச ரூபா வச்சிருந்தாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 4,34 பிளஸ் 1 லட்சம் மொத்தம் 5,34,000 அவர் பேலன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ பேலன்ஸ் அவரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நில் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பில் வைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. இது வரலும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க இது வரலும் உங்களுக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சார் கிரெடிட் சேல்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னீங்கல்ல. ஆமா சார். அதுல அந்த ரைட் சைடு அந்த டிஸ்பிளே வரல சார், அது எப்படி கொண்டு வரீங்க? அது ஆக்சுவலா நான் அந்த லெட்ஜர் ஜேர்னல் சொல்லும்போது நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு, அதனால கரெக்டா புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது லெட்ஜர் இல்லைன்னா நீங்க எப்படி கிரியேட் பண்றது கேக்குறீங்களா? இல்ல சார், இந்த கிரெடிட் சேல் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து கஸ்டமர் வந்து செலக்ட் பண்றீங்களா ரைட்ல ஒரு லிஸ்ட், அந்த கஸ்டமர் லிஸ்ட் எப்படி வருதுங்க? அது இதுதான் அது ஒண்ணு. அது இல்லாம பாத்துட்டு இருக்கீங்களா இப்போ? ஆமா அதை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல இது இல்லைங்க, அந்த கஸ்டமர் லிஸ்ட் வரிசையா வந்து லெட்ஜர் ரைட் சைடு வந்தது இல்ல. இப்போ நீங்க கிரெடிட் சேல்ஸ் சார் இந்த ஸ்கிரீன் பொறுத்தவரைக்கும் சார் கேட்கல. இதாங்க சார் இப்போ ரைட். சார் ஆடியோ விட்டு விட்டு வருதுங்க. ஒன் செகண்ட் சார். இப்போ நான் உள்ள வரேன். அக்கவுண்டிங் வவுச்சர் என்டர் இங்க வருது இல்லைங்களா, இதுதானே சொல்றீங்க? எஸ் எஸ். இப்போ இந்த ரைட். ஆமா ஆமா ஆமா. இந்த இடத்துல ஆமா தான் ஆமா சொல்றீங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் காமிக்குது இல்லையா, அது எப்படி வருதுன்னு கேட்டேன். சோ இந்த இடத்துல அது ஒண்ணு சார். ஆமா ஆமா ஒண்ணு இல்ல. நீங்க ஆக்சுவலி இந்த பார்ட்டியோட லெட்ஜர் தான் நம்ம நேத்து என்ன பண்றோம், அக்கவுண்ட் இன்ஃபோல போய் நம்ம எல்லாமே கிரியேட் பண்றோம். ஓகே. ஹலோ சார், ஆடியோ கேட்கலீங்க. ஹலோ. கிரியேட் பண்ணா அக்கவுண்டிங் வவுச்சர்ல நம்ம போது சேல் என்ட்ரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போகும்போது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பார்ட்டி நேம்னு வர இடத்துல உங்களுக்கு சேலத்துல யாரா இருக்காங்களோ கேஷ் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். ஓகே ஓகே சார். இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு கஸ்டமருக்கு பில் பண்றோம்னு வச்சுக்கோங்க சார். அக்கவுண்ட்ஸ் லெட்ஜர் அந்த லெட்ஜர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீன்ல வந்துடும்.
சரி 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 சரி. இல்ல இப்போ புதுசா ஒரு கஸ்டமர் பில் பண்றோம்னு இப்போ நான் என்ன வச்சுக்கோங்களேன். பண்றேன், ஃப்ரெஷ்ஷா ஒரு கஸ்டமருக்கு நம்ம பில் போடுற மாதிரி இருந்தா, எக்ஸாம்பிள் எகைன் நாங்க வரோம் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. கரெக்ட். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. மாஸ்டர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட். எக்ஸாம்பிள் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த இடத்துல சன்ட்ரி டெப்டார், ஸோ கரூர் கொடுத்துறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா டீடைல்ஸும் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்க வந்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இப்போ இந்த ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே 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 ஓகேங்களா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் உங்களுக்கு டெஸ்பாச் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே போட்டுக்கிற சேல் என்ட்ரி நம்ம பிரிண்ட் செக் பண்ணணும்னா, ஸோ டிஸ்பிளே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன் எல்லாமே போடுறது எல்லாமே எங்க இருக்கும், டிஸ்பிளேல டேபிள் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கர் ட்ரேடர்ங்கிறது ஏற்கனவே ஒரு பில் போட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ பிரிண்ட் சொன்னீங்கன்னா டிஃபால்ட்டாவே இந்த இடத்துல பிரிண்டிங் வவுச்சர் வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வித் ப்ரீவியூன்னு இருக்கும். இந்த வித் ப்ரீவியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைட்ல பட்டன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நோ ப்ரீவியூ வித் ப்ரீவியூன்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வித் ப்ரீவியூல வந்துட்டு ஒரு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீனோட அந்த இந்த இன்வாய்ஸோட பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கும். இதை ஜஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜூம் பண்ணி நீங்க உங்களோட இன்வாய்ஸ் பிக்சரை நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த இன்வாய்ஸ், ஸோ உங்க கஸ்டமர், ஸோ அந்த டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்திருக்கும். மோட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபோன் ஆர்டர், டேட்டு, ஸோ வண்டி நம்பர், அவரோட கான்டாக்ட் பர்சன்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த கான்டாக்ட் பர்சன், லேண்ட்லைன் நம்பர், ஃபோன் நம்பர், அவரோட மெயில் ஐடி எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேப்சர் ஆயிடும். சரி. ஸோ ஜஸ்ட் நீங்க எஸ்கேப் கொடுத்துடலாம். ஸோ வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா இது? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார், எங்களுது இல்லை. ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ். ஒரு பார்ட்டிக்கு வந்து நியூ ரெஃபரன்ஸ்ல போட்டு எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல எப்படி வந்து நம்ம பேமெண்ட் கலெக்ட் பண்றோம், அந்த ஏஜிங் பார்த்துருவோம். ஏஜிங்னா இப்போ எக்ஸாம்பிள் 10 to 20 days, 20 to 30 days, 30 to 40 days அப்படிங்கிற ஏஜிங் பார்த்தோம். ஒவ்வொரு அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எந்தெந்த டேட்ல நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பில் வைஸே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர் அட்வான்ஸா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் நான் அவருக்கு சேல் பில் பண்றோம்னா எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அக்கௌண்டிங் வவுச்சர், நம்ம அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாருன்னா நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணணுங்க, ஸோ ரெசிப்ட்ல அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம், அது ஒரு 2 லட்சம் ரூபா நம்மளுக்கு அட்வான்ஸ் பேமெண்டா கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க நோட் பண்ணிக்கங்க. நான் வந்து என்னோட கம்பெனியில நான் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நான் பில் வைஸா மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா, எந்த கம்பெனியுமே நீங்க ஆன் அக்கௌண்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஆன் அக்கௌண்ட் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர் ஒரு 100 கஸ்டமரோ அல்லது 100 சப்ளையரோ, ஏதோ ஒரு சப்ளையர் வந்து பில் வைஸா ப்ராப்பரா இல்லை அப்படின்னா, ஒண்ணு வந்து அவங்க லெட்ஜர் கிரியேட் பண்ணும் பொழுதே, இந்த இடத்துல லெட்ஜர் கிரியேட் பண்ணும் பொழுதே அவருக்கு பில் வைஸ் வந்து நோ ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஏற்கனவே அவருக்கு பில் வைஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து அந்த இடத்துல பில் வைஸ்ங்கிற ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து ஆன் அக்கௌண்ட் நீங்க போய்க்கலாம். பட் பில் வைஸா யாரும் ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஆன் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பில் ரெஃபரன்ஸ் டேலி எடுத்து வந்துடும். அப்போ உங்களோட ஏஜிங் பார்க்க முடியாது, ப்ராப்பர் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ் நீங்க பார்க்க முடியாது. ஸோ அதனால பொறுத்தவரையிலும் ஆன் அக்கௌண்ட்ங்கிறது யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் நம்மளுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து 2ஆம் நம்பர். இந்த 2ஆம் நம்பருங்கிறது ரெசிப்டோட வவுச்சர் நம்பர் தான் இந்த 2ஆம் நம்பர், அதனால டேலி ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வந்துருச்சு. ஸோ ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பேமெண்டா கொடுத்துருவோம். நான் பண்ணீங்க, இவர் வந்து நம்ம கிட்ட அட்வான்ஸா கொடுக்குறாரு. நம்ம கஸ்டமர் வந்து ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதனால அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எங்க கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு. சேம் அஸ் செக் நம்பர் நீங்க போட்டுக்கலாம். அவரு என்ன பேங்க்ல இருந்து செக் கொடுக்குறாரு, ஸோ கனரா பேங்கோட செக் அவர் கொடுக்குறாரு. ஸோ கரூர். ஸோ இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு புரியுது இல்லைங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் 2 lakh அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ்ல கொடுக்குறாரு. இந்த ரெஃபரன்ஸோட நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 வந்து இந்த ரெசிப்ட் வவுச்சர் நம்பர் 2ங்கிறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நான் வர வைக்கிறது நம்மளோட ஆக்சிஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் வந்து வரும். ஸோ இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா எங்க போய் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ரெசிவபிள்ஸ். ஸோ ரெசிவபிள்ஸ்ங்கிறது வராது. ஏன் வராது அப்படின்னா, உங்களுக்கு அவருக்கு நம்ம பில் பண்ணியிருந்தோம்னால ரிசீவபிள்ஸ் வரும்.
இப்போ பேயபிள்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் பேயபிள்ஸ் இருக்குங்க, அவர்கிட்ட இருந்து நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டோம், இதனால இந்த பணம் கொடுக்கற வேண்டியது இருக்குமா அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து பேயபிள் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்ல வந்திருக்கும். ஸோ இதுவே அவரோட லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறீங்க. ஸோ டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெட்ஜர். ஸோ அதில் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு என்ன பண்ணியிருப்போம், அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வாங்கியிருப்போம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், பில் வைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வரும். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்வான்ஸுங்கிற ரெஃபரன்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ அட்வான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. எகைன் அவர் நம்மளுக்கு இருந்து பர்ச்சேஸ் வாங்குறாருன்னு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் டேல பர்ச்சேஸ் வாங்குறாரு அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணுங்க, எகைன் வந்து அவருக்கு சேல்ஸ் போடணும். என்டர் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ். ஸோ டெலிவரி டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய இன்வாய்ஸ்ல சொன்ன மாதிரி எல்லாமே போட்டுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஐட்டம் நம்ம சேல் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குடோன்லேருந்து வேணுமோ அந்த குடோன்லேருந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நான் 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நம்ம அமௌண்ட் வர மாதிரி நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் அடிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமா, எகெயின்ஸ்ட் கொடுக்கணுமா, அட்வான்ஸ் கொடுக்கணுமான்றது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்க ஒர்க் பண்ணணும். ஏற்கனவே இந்த பார்ட்டிட்டு இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கோம். பட் இன்னொன்று விஷயம், நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு இன்னைக்கு நாம அவருக்கு வந்து ஒரு பில் ரைஸ் பண்றோம். ஸோ பில் ரைஸ் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்கணுங்க அப்படின்னா, நம்ம நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஏற்கனவே நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், அதனால எகெயின்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ எகெயின்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே 2ஆம் நம்பர் இன்வாய்ஸ்ல 6th May அன்னைக்கு 2 lakhs அவர்கிட்ட இருந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோங்க, ஸோ என்டர் அடிக்கிறீங்க, இந்த இடத்துல எகெயின்ஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ 6th May, ஸோ 2 lakh அப்படிங்கிறத நீங்க கொடுத்து நீங்க ஜஸ்ட் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இப்போ அவரோட ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், லெட்ஜர், ஏசியன் ஃபேப்ரிக்ஸ். ஸோ என்ன இருக்கு உங்களுக்கு, ரெசிப்ட் 2 lakh வாங்கியிருக்கோம், சேல்ஸ் அவருக்கு 2 lakh நம்ம பண்ணிட்டோம். க்ளோசிங் வந்து நம்ம அவருக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அவருக்கு வாங்க தேவையில்லை. ஸோ பில் வைஸ்ல நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். அவரோட லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையிலும் எல்லாமே உங்களுக்கு கிளியர். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்தது சேல்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிட்டோம், பில் வைஸை பார்த்துட்டோம். பில் வைஸ் பொறுத்தவரையிலும் நம்ம என்ன சொன்னாங்க, மொத்தம் 4 டைப் இருக்கு. அந்த ஒரு டைப் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம். ஆன் அக்கௌண்ட் மொத்தம் 3 டைப் நான் சொல்லியிருந்தோம். ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறோம்னா அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு பில் பண்ற மாதிரி இருந்தா எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல வச்சுக்கணும். அந்த மாதிரி டைப்புக்கு வந்து நியூ ரெஃபரன்ஸ் வரவே வராது. இல்லைன்னா இன்னொரு பார்ட்டி புதுசா நம்ம கம்பெனிக்குள்ள வராரு, அவர் பர்ச்சேஸ் பண்றாரு, ஒரு 10 நாள் கழிச்சு நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ ரெஃபரன்ஸ், அதுக்கு அடுத்தது அவர் ரெசிப்ட் கொடுக்கும்போது எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல நீங்க வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ங்களா? ஸோ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. சார் டவுட் ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க சார். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. இல்ல சார். ஓகே. ஸோ இது வந்து கிரெடிட் சேல்ஸ்ல பில் வைஸ் எடுத்து பார்த்தோம். பில் வைஸ்ல ஏஜிங் நம்ம பார்த்தோம். ஸோ எத்தனை நாள் கிரெடிட் டேஸ் வருது, அதுக்கு வந்து ஏஜிங்ல வந்து நம்ம எப்படி பார்க்கறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து கான்ட்ரா, பேமெண்ட், ரெசிப்ட், ஜர்னல் பார்த்துட்டோம். அடுத்து வந்து கிரெடிட் நோட். ஸோ கிரெடிட் நோட் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க நோட் பண்ணீங்க, கிரெடிட் நோட் என்ட்ரியை பொறுத்தவரையிலும் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம கம்பெனி ஏபிசி லிமிடெட், நம்ம ஒரு எக்ஸ் பார்ட்டிக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த பார்ட்டி ரிட்டர்ன் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான என்ட்ரி நம்ம போட போறது வந்து கிரெடிட் நோட். கிரெடிட் நோட் பொறுத்தவரையிலும் நம்மள கம்பெனியோட சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறது கிரெடிட் நோட். ஸோ எங்க வருதுங்க, அக்கௌண்டிங் வவுச்சர்ல உங்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் F8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நோட். ஸோ கண்ட்ரோல் F8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நோட். ஸோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பருங்கிறது என்னதுங்க, ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு பார்ட்டிக்கு நம்ம வித்துருப்போம் இல்லைங்களா. எக்ஸாம்பிள் டிஸ்பிளே, டே புக். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த சங்கர் ட்ரேடருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 1ஆம் நம்பர் இன்வாய்ஸ்ல
ஒரு ரெண்டு டிவி நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம் 17,000 ரூபாய்க்கு. அவர் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்டிங் வவுச்சர், கிரெடிட் நோட். ஸோ ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் 1, ஏற்கனவே 1 நம்பர் இன்வாய்ஸ்ல நம்ம வித்துருக்கிறோம். ஸோ என்னைக்கு வித்துருக்கிறோம், 5/5 அன்னைக்கு வித்துருக்கிறோம். யாருக்கு வித்துருக்கிறோம், சங்கர் ட்ரேடர்ஸ்க்கு வித்துருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே கொடுத்துக்கலாம். என்ன டிவி நம்ம அவருக்கு கொடுத்தாங்க, எந்த 32 இன்ச் நம்ம கொடுத்தோம், டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துக்கலாம், எந்த குடோன்ல இருந்து கொடுத்தாங்க, மெயின் லொகேஷன்ல இருந்து கொடுத்தோம், திருப்பி அவர்கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்குறோம். எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு ரிட்டர்ன் வாங்குறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் சேல்ஸ். ஸோ இதை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேல் எப்படி போட்டிருக்கோமோ சேம் அதே ஸ்கிரீன் தான் இருக்கும். இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். நம்ம நார்மலா பண்றது வந்து என்னைக்கு டேட்ல நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம், ஸோ F2 கொடுத்து என்னைக்கு டேட்ல ரிட்டர்ன் எடுக்கிறோம், நம்ம ஏற்கனவே சேல் பண்ண இன்வாய்ஸோட ஒரிஜினல் நம்பர் என்னவோ அந்த நம்பர் இங்க கொடுத்துக்கணும். அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் என்னைக்கு நம்ம பண்ணிருக்கிறோமோ அந்த இன்வாய்ஸ் டேட் கொடுத்துக்கணும். எந்த பார்ட்டிக்கு நம்ம வந்து கிரெடிட் நோட் போட போறோமோ அந்த கிரெடிட் நோட். இந்த இடத்துல வந்து அந்த ஐட்டமோட நேம், உங்களுக்கு எந்த லொகேஷன்ல நம்ம வந்து திருப்பி நம்ம எடுத்துக்கிறோம், அவர் ரிட்டர்ன் கொடுத்தது வந்து எந்த லொகேஷனுக்கு வந்தோ அந்த லொகேஷன். ஸோ எத்தனை நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம், என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோம். ஸோ வித்த ரேட்டுக்கே நம்ம எடுக்கிறோம்னா அதே ரேட் போட்டுக்கலாம். இல்லை நான் ரேட் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க கம்மியாக கொடுத்த ரேட் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தவரையிலும் உங்களுக்கு எகெயின்ஸ்ட் காமிக்கும். எகெயின்ஸ்ட் பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அந்த பார்ட்டியோட பெண்டிங் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்ட் காமிக்கும். உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ரெசிப்ட்லயோ சேல்ஸ்லயோ ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரெசிப்ட் வர மாதிரி இருந்ததோ அதே போல உங்களுக்கு கிரெடிட் நோட்லயே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்கும். எனி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நியூ ரெஃபரன்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் பில் வரும்போது நீங்க எகெயின்ஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நோட்ல உங்களுக்கு எந்த பில்ல அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த பில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே அந்த பில்லுக்கு பார்ட்டி உங்களுக்கு வந்து ரெசிப்ட் கொடுத்துட்டாருன்னா நீங்க நியூ ரெஃபரன்ஸா வச்சுட்டு அடுத்த பில்லுல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இதுல கிரெடிட் நோட் போடுறேன். ஸோ கிரெடிட் நோட் என்ட்ரி புரியுது இல்லைங்களா? ஸோ கிரெடிட் நோட்டுங்கிறது நம்ம சேல் ரிட்டர்ன். ஸோ நம்ம கஸ்டமருக்கு ஏற்கனவே ப்ராடக்ட் வித்துருக்கிறோம், அவர் வந்து திருப்பி ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், கிரெடிட் நோட் போடுறோம். இதுதான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ ஏற்கனவே நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த பார்ட்டி ரிட்டர்ன் பண்றாரு, அதுக்கு நம்ம போடுறது வந்து கிரெடிட் நோட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இது உங்களுக்கு கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அதே மாதிரி தான், நம்ம கம்பெனிக்கு நம்ம கூட்ஸ் வாங்குறோம், பர்ச்சேஸ். சேல் என்ட்ரி எப்படி போட்டிருக்கீங்களோ சேம் அதே ஆப்ஷன். இதுல நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர். இது வந்து ஜிஎஸ்டிக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அவரோட நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், அவர் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா, அந்த இன்வாய்ஸ் நம்பர் யார்கிட்ட இருந்து வாங்குறோம், மாருதி என்டர்பிரைசஸ் இருந்து வாங்குறோம். ஸோ என்ன ஐட்டம் வாங்குறோமோ அந்த ஐட்டம் கொடுத்துறீங்க. ஸோ எந்த குடோன்ல கொண்டு வரோமோ அந்த குடோன். ஸோ இது இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஐட்டம் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அந்த ரேட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஸோ ஏற்கனவே அந்த டிவி வந்து காமனா எந்த பார்ட்டிக்காக இருந்தாலும் சரி, ஏற்கனவே என்ன ரேட்ல நம்ம வாங்கியிருக்கிறோமோ அந்த ரேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்க ரேட்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க சேஞ்சஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்றேன், அக்செப்ட் பண்றேன். இது பர்ச்சேஸ் லெட்ஜர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதுல பாருங்க, நம்ம இதுல என்ன பண்ண போறோம், இப்போ மாருதி என்டர்பிரைசஸ்ங்கிற சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பர்ச்சேஸ் பண்றோம். அதனால நீங்க நியூ ரெஃபரன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா இந்த சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆயிரும். ஜஸ்ட் என்டர். அவர் அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 25 நாள், சப்ளையர் வந்து 25 நாள் நம்மளுக்கு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பர்ச்சேஸ்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பர்ச்சேஸை பொறுத்தவரைக்கும் சேல்ஸில் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வந்து அடிஷனலாக கொடுக்குறோம். அவர் என்னைக்கு நம்ம பில் பண்ணியிருக்காரோ அது கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா ஜிஎஸ்டியோட ரிட்டர்னுக்கு இதுதான் போக போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ மாருதி என்டர்பிரைசஸ்ங்கிற சப்ளையர்கிட்ட வந்து அந்த டிவி மெயின் லொகேஷன்ல இருந்து 20 நம்பர் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோங்கிறது வரும். இந்த ரேட்டை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அந்த ஐட்டம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோம் இது ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆகி வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரேட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அதே போல இந்த ஸ்டாக் ஐட்டத்துல இருந்து கர்சர் நீங்க வச்சுட்டு இந்த ரைட் சைட்ல வந்து ஸ்டாக் கொயரின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, இங்க ஸ்டாக் கொயரின்னு ஒரு பட்டன் இருக்கும்.
கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக் ஐட்டத்தை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த ஐட்டமோட நேம், அந்த ஐட்டமோட குரூப், அந்த ஐட்டமோட கேட்டகரி, அந்த ஐட்டமோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அந்த ஐட்டம் வேற முன்னாடி வந்து யாராருக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், என்ன ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், அந்த ஐட்டம் யாராருக்கெல்லாம் வித்துருக்கிறோம், என்னென்ன ரேட்ல வித்துருக்கோம், என்னென்ன டேட்ல வித்துருக்கிறோம், டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த ஐட்டம் எங்க இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் ஐட்டம் இருக்குது, அதனோட கேட்டகரி என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்ன காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோம், அதனோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன, அதனோட காஸ்டிங் மெத்தட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதுதான் நம்ம ஸ்டாக் கொயரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம். ஸோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐட்டம் ஏற்கனவே எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் என்னங்கிற டீடைல்ஸ் நீங்க இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பொறுத்தவரையிலும் என்ன நோட் வரும், டெபிட் நோட் வரும். ஸோ இந்த இடத்துல டெபிட் நோட் ரைட் சைடில் பார்த்துட்டீங்களா, கண்ட்ரோல் F9 பொறுத்தவரையிலும் டெபிட் நோட். ஸோ டெபிட் நோட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ டெபிட் நோட்ல வந்து ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் நீங்க பார்க்கணும். நீங்க போய் பார்த்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் வவுச்சர்ல வந்துட்டு ஸோ டெபிட் நோட், ஸோ ஒரிஜினல் சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் இந்த இடத்துல நம்ம கொடுத்து எக்ஸாம்பிள் 5/5 வாங்கி வந்தோம்னா 5/5 நம்ம கொடுத்துட்றோம். ஸோ எந்த பார்ட்டிகிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், மாருதி என்டர்பிரைசஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம், என்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம், 32 இன்ச்சு இந்த ஒனிடா டிவி வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்றோங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். பிளஸ் எந்த குடோன்ல வந்து நம்ம ரிசீவ் பண்றோங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஒரு குடோன்ல பண்ணியிருக்கோம், திருப்பி வந்து டெபிட் நோட் போட்டு ரிட்டர்ன் பண்றது வந்து நம்ம சேம் அதே குடோன்ல தான் அங்க கொடுக்குறோம். ஒரு மெட்டீரியல் நான் ரிட்டர்ன் பண்றேன், ஸோ எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம் அந்த ரேட் நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் வரும். ஏன் எகெயின்ஸ்ட் வருது அப்படின்னா ஏற்கனவே இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணாம இருக்கிறோம், அதனால இந்த இடத்துல எகெயின்ஸ்ட் காலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெபிட் நோட், ஸோ நம்ம வாங்கியிருக்கிற ஏற்கனவே வாங்கியிருக்கிற பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல வந்து ரிட்டர்ன் பண்றோம், ஒரு ஐட்டத்தை போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஒரு வேல்யூக்கு உண்டான 13,000 ரிட்டர்ன் ஆயிரும். அதே போல டெபிட் நோட்டும் ரிட்டர்ன் ஆயிரும். இந்த ஐட்டம் ஒரு நம்பர், அந்த டிவியோட ஒரு நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். ஸோ எகெயின்ஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பேமெண்ட் ரெசிப்ட் அட்வான்ஸ் எகெயின்ஸ்ட் ரெசிப்ட் பண்றோமோ, எந்த பர்ச்சேஸ்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து கழிச்சுக்கலாம். ஒரு இன்கேஸ் நம்ம அந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு ஏற்கனவே நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல எகெயின்ஸ்ட் காலம் வராது. நீங்க நியூ காலம் போட்டு நீங்க திருப்பி வந்து நெக்ஸ்ட் பில் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பொறுத்தவரையிலும் அந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு நம்ம பெண்டிங் இருக்கிறதுனால எகெயின்ஸ்ட் கொடுத்து நீங்க டேலி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெட்ஜர், ஸோ மாருதி என்டர்பிரைசஸ் சப்ளை. ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு 2,60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், 13,000 ரூபாய்க்கு நம்ம டெபிட் நோட் போட்டிருக்கிறோம், பேலன்ஸ் வந்து 2,47,000 உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பில் வைஸ் டீடைல்ஸ்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா டீடைல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு, டெபிட் நோட் எவ்வளவு, டோட்டல் வந்து நம்ம 2,47,000 கொடுத்தோம்னா உங்களுக்கு போதும். ஸோ எகெயின்ஸ்ட் வெளில வந்துட்டு நீங்க அகைன் டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், பேயபிள். ஸோ பேயபிள்ல பாத்தீங்கன்னா ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஸோ ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா இந்த பேயபிள் சங்கர் ட்ரேடுங்கிற கஸ்டமருக்கு நம்ம எகைன் வந்து அட்வான்ஸ் நம்ம கழிச்சிட்டோம், அதனால உங்களுக்கு இது வருது. ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இப்போ இவருக்கு வந்து மாருதி என்டர்பிரைசஸ்க்கு வந்து பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு, டெபிட் நோட் போக பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். ஸோ இதுதான் வந்து டெபிட் நோட்டோட ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம வவுச்சர்ஸ்ல எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணுவோம். ஸோ கான்ட்ரா பொறுத்தவரையிலும் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே கான்ட்ராவில் போடுறோம், பேங்க் டு கேஷ், கேஷ் டு பேங்க். அடுத்தது பேமெண்ட் பொறுத்தவரையிலும் எனி எக்ஸ்பென்சஸ் ஆர் சப்ளையரோட பேமெண்ட் வந்து பேமெண்ட்ல போடுறோம். ஸோ ரெசிப்ட் பொறுத்தவரையிலும் எனி இன்கம் ஆறு உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து வரது எல்லாமே ரெசிப்ட்ல போட்டுக்கிறோம். ஜேர்னல் என்ட்ரி பொறுத்தவரையிலும் எனி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, உங்களுக்கு பில் வரல ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா போறீங்க, இல்லை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியா போடுறீங்க அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். ஸோ சேல்ஸ்ல பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் எல்லாமே நீங்க அப்ளிகபிள் ஆயிருக்கும். அடுத்தது வந்து கிரெடிட் நோட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு
உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்க வந்து ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கிரெடிட் நோட் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். எகெயின் வந்து பர்ச்சேஸ்லயும் உங்களுக்கு எப்படி கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் போற மாதிரி நீங்க 2 ஆப்ஷனையும் நீங்க போடலாம். அடுத்து டெபிட் நோட் பொறுத்தவரையிலும் உங்களோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் நம்ம டெபிட் நோட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியுது. அதே போல பில் வைஸ் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். பில் வைஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நியூ ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ், அட்வான்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம பில் வைஸ் மெயின்டைன் பண்ணி ஏஜிங் மெயின்டைன் பண்ணி பில் வைஸா அவுட்ஸ்டாண்டிங் செக் பண்ணணும், கிளியர் பண்ணணும்னா நம்ம வந்து உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆன் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம பார்த்தது வந்து அட்வான்ஸ், எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், நியூ ரெஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல வவுச்சர் டைப்பும் ப்ளஸ் பில் வைஸ்ல வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பில் டு பில் கிளியர் பண்றோங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இவ்வளவுதான். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை திருப்பி வந்து நம்ம இதுல என்ட்ரி வேற ஏதாவது நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. திருப்பி ஒரு தடவை என்ட்ரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அதான் சசி சார், இந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட்ல குவான்டிட்டிக்கு பதிலாக ரேட் டிஃபரன்ஸ் மட்டும் போடலாம்.